ரங்கநாதன் வீடா? ஆமாங்க. இருக்காரா? இருக்காரு. கூப்பிடுங்க. ஐயா, ஐயா, ஐயா. எஸ். நீங்க தான் ரங்கநாதனா? எஸ். சொல்லுங்க. கேன் ஐ ஹெல்ப் யூ? இது அரவிந்த் வீடா? இது அரவிந்த் வீடு இல்லை, ஆனால் நான் அரவிந்தோட பெரியப்பா. என்ன விஷயம்? அரவிந்த் இங்க இருக்கானா? எதுக்காக கேட்குறீங்க? ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஐ எம் ஆன் டியூட்டி. சாரி மேடம், அவன் நேற்று காலையில் வந்தான். வந்து கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டான். எவ்வளோ? 50,000 ரூபா. அப்புறம்? நான் எப்பவும் கைவசம் பணம் வச்சுக்கிறதே இல்லை, வயசானவன் இல்லையா. எங்கள் ஏரியாவில் திருட்டு பயம் வேற ஜாஸ்தி, அதனால பணத்தை எப்பவுமே பேங்க்ல தான் போட்டு வைப்பேன். இங்க பாருங்க, உங்க பணத்தை நீங்க எங்க வேணாலும் போட்டு வைங்க. அவன் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தேன். பேங்க்ல இருந்து வித்ட்ரால் பண்ணி கொடுத்தேன். அப்ப அவன் எப்படி இருந்தான்? சின்ன வயசுல இருந்ததை விட ஆள் நல்லா ஜம்முன்னு இருந்தான். அப்படியே என் தம்பி மாதிரி. போட்டோ இருக்கு, எடுத்துட்டு வருவா? ஐயோ, அவன் அழகா இருந்தானா அசிங்கமா இருந்தானா உங்ககிட்ட கேட்கல. அப்ப அவன் மனநிலை எப்படி இருந்தது? கூலா இருந்தானா இல்ல பதட்டமா இருந்தானா? ஓ, அத கேக்குறீங்களா? கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தான். எப்பவும் வந்தாக்கா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு தான் போவான். ஆனா இந்த தடவை பரபரப்பா வந்தா பணத்தை கொடுன்னு அவசரப்பட்டு வாங்கிட்டு போயிட்டான். சரி, எத்தனை மணிக்கு வந்தான்? சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்தான். எதுல வந்தான்? கால் டாக்ஸில வந்தான். அது என்ன கால் டாக்ஸின்னு சொல்ல முடியுமா? ஃபேமிலி கால் டாக்ஸி மேடம். ஓ, ஓகே சார். ம். என்னம்மா இளவரசி, அரண்மனையை விட்டுட்டு இங்க வந்திருக்க? என்ன விசேஷம்? இதானா அத்தை என் வீடு? ஓ, அந்த ஞாபகம்லாம் இருக்கா உனக்கு? ஆமா, இதான் உன் வீடுனா இங்க இல்லாம உங்க அம்மா வீட்டுல போய் என்ன பண்ண? சரி, போனதான் போனேன். புருஷங்காரன் ஊருக்கு போயிருக்கானே, ஒரு போனை போட்டு ஏங்க பயணமெல்லாம் நல்லபடியா இருந்துச்சா, தங்குற இடமெல்லாம் சௌரியமா இருந்துச்சா அப்படின்னு ஏதாச்சும் கேட்டியா? அவன் எனக்கு போன் பண்ணி எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? அது சரி, யார் வருத்தப்பட்டா உனக்கு என்ன? யார் எக்கடு கட்டு போனா உனக்கு என்ன? நான் உண்டு எங்க அம்மா உண்டு தானே போயிருந்த. அம்மா, அவங்க அம்மா காணான்னு தானே புள்ள அங்க வந்துச்சு. அந்த வருத்தத்துல இருக்கும் தானே மாப்பிள்ளை தம்பிக்கு போன் பண்ணாம விட்டுருச்சு. ஏய், நீ யாரு? இந்த விஷயத்துல உனக்கு என்ன வேலை? நீ உங்க அம்மா வீட்டு வேலைக்காரி. உன் வேலைய அங்கயோட நிறுத்திக்க, இங்க வச்சுக்காத, புரியுதா? இங்க பாருங்கம்மா, நிவி பாப்பா உங்க மருமக தான், நீங்க திட்டலாம். ஆனா ஒரு நியாயம்னு இருக்குல்ல. அம்மாவை காணான்னு பரிதவிச்சு போயிருக்கப்புல மாப்பிள்ளை ஐயாவுக்கு எப்படிமா போன் பண்ணும்? ஏய், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்றேன்ல. நான் பேசிட்டு இருக்கும்போது அனாவசியமா குறுக்க வராத, புரியுதா? அவங்களே ஏன் அத்தை திட்டுறீங்க? அவங்க தான் அம்மா வந்ததும் நான் தகவல் சொல்றேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஓ, உங்க அம்மாக்காரி இல்லாதனால சமையல்காரி உங்க அம்மா ஸ்தானத்துக்கு வந்துட்டாளோ? என் மகனை வேற மாப்பிள்ளைங்கிற, இன்னும் வேற என்ன சொல்லுவா? என்ன சம்பந்திம்பாளா? அத்தை, நீங்க பேசுறது சரியில்லை. என்னடி சரியில்லை? இவ எதுக்கு என் வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்றா? வேலைக்காரி கொண்டு வந்து விட்டுட்டு போ வந்தான்னா விட்டுட்டு போவாளா? அதை விட்டுட்டு இங்க நின்று நியாய தர்மம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த பேசுறாங்க? உங்க மகனுக்கு நான் போன் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் சொன்னாங்க, அது ஒரு தப்பா அத்தை? அதை இவையே சொல்லணுங்கிற நானு. இவளுக்கு என்ன வேத்து வடியுது? ஏன் உனக்கு வாய் இல்ல? நீ சொல்ல மாட்ட? இவ உங்க அம்மாக்கு தானே அசிஸ்டண்ட், உனக்குமா அசிஸ்டண்ட்? அம்மா, நான் வேலைக்காரி தான், 3வது மனுஷி தான். இது உங்க குடும்ப விவகாரம், இதுல தலையிட எனக்கு எந்த யோக்கியதையும் இல்ல. நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், அதுக்காக என்னை மன்னிச்சிருங்கம்மா. நிவி பாப்பாவை கொண்டு வந்து விடத்தாமா வந்தேன், விட்டுட்டேன். நான் போறேம்மா. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, இந்த பிள்ளை மாசமா இருக்கு, அம்மா வேற காணான்னு தவிச்சிட்டு இருக்கு. அது வருத்தப்படுற மாதிரி கடந்த வார்த்தையா பேசிடாதீங்கம்மா. அம்பிடுதம்மா, நான் வரேம்மா. அதான் போன அப்பவே சொல்லிட்டேல, அப்புறம் என்ன நீட்டி முழக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, அம்மா வந்துருவாங்க.
அம்மா பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் உனக்கு உடனடியே போன் அடிச்சு சொல்றேம்மா. நீ பார்த்து இருந்துக்கடா. அழுகாதடாம்மா. நான் வர்றேன். போயிட்டு வாங்க. ஈவினிங் 4:30 PM. வண்டி நம்பர் TN11A 2010. டிரைவர் பேரு கேசவன் மேம். அவரோட காண்டாக்ட் நம்பர் இருக்கா? ஒரு நிமிஷம். 9566 088 177. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மேடம். சொல்லுங்க கேசவன், நேற்று அரவிந்தன் ஒரு பையனை பெருங்குடிக்கு பிக்கப் பண்ணிட்டு போனீங்களா? ஆமாம் மேடம். எங்க இருந்து பிக்கப் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? மவுண்ட் ரோட்ல தான் மேடம் ஏறினாங்க. மவுண்ட் ரோட்ல எந்த இடத்துல ஏறினாரு? சைதாப்பேட்டை ஆர்ச் மேடம். அப்போ சைதாப்பேட்ல இருந்து பெருங்குடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்க கார்ல வந்தாரா? ஆமாம் மேடம். அங்கே யார் வீட்டுக்கோ போனாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாரு. அப்புறம் திரும்பி வந்தப்ப யாரோ ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ள வந்து அவரை வழி அனுப்ப வந்தாரு. அப்புறம் அவர் அங்கேருந்து சைதாப்பேட்டை ஆர்ச்சுக்கு போயிட்டு கார்லேருந்து இறங்கி டாக்ஸி கட் பண்ணிட்டு போயிட்டார் மேடம். சரி, அவர் போகும்போதோ வரும்போதோ ஏதாவது செல்போன் பேசினாரா? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆமாம் மேடம். போகும்போது எதுவும் பேசலை, ஆனால் திரும்பி வரும்போது தான் யாரோ லேடி கிட்ட பேசினாரு. ஆனால் பேர் கூட ஏதோ சொன்னார், எனக்கு தான் சரி ஞாபகம் இல்லை. என்ன பேசினாருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நடேசன் பார்க்க வந்துருன்னு சொன்னார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னார். ஃபோனில் வேணா நேரில் பேசிப்போன்னு சொன்னார் மேடம். சரி, ஓகே கேசவன், இந்த இன்ஃபர்மேஷன் போதும். திரும்ப ஏதாவது தேவைப்பட்டா உங்களை நான் என்கொயரி கூப்பிடுவேன். வரணும். சரிங்க மேடம். நான் போலாமா மேடம்? சரிங்க. அப்போ அரவிந்த் நாளைக்கு 4 மணிக்கு அந்த பொம்பளைய நடேசன் நகர் பார்க்ல மீட் பண்றான். அங்க போனா அவனை பிடிச்சிட முடியும். கரெக்ட் மேடம். சரி, போலாமா? ஐயா உட்காருங்க. என்னையாச்சு ரெட்டக்குள்ள விஷயம்? ஏதாவது கண்டுபிடிச்சா இல்லையா? ஒன்றும் துப்பு கிடைக்க மாட்டேதுங்க ஐயா. தலைகையில விசாரிச்சு பார்த்துட்டேன், ஒரு கிலோவும் கிடைக்கலைங்க ஐயா. கொலையை பண்ணிட்டு சுத்தமாக தடயத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஐயா. பேட்டர்ன் என்னன்னு பார்த்தியா? பழைய பேட்டர்ன் எதுலையாவது பொருந்தி வந்ததா? பேட்டர்ன் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, புது ஆள் மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு விஷயங்க ஐயா, ரொம்ப ஆத்திரத்தோட குத்திருப்பான்னு தெரியுது. ஒரே குத்து தான் ஐயா, ஆள் காலி. வெறியோட வலுவா குத்திருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க தெரியலங்க ஐயா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தியா? பார்த்தங்க ஐயா. ஐயா ஆஃபீஸ் கூட அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு அனுப்புனது சரி, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தியா? 2 பேருமே கத்தி கொடுத்தால் தான் செத்துருக்காங்க. ஒருத்தனுக்கு கத்தி நெஞ்சில் பாஞ்சி இதயத்தை கிழிச்சிருக்கு, ஹெட் இன்ஜரி வேற. இன்னொருத்தனுக்கு வயிற்றுல கத்தி குத்துப்பட்டதுனால மரணமாக இருக்கான் ஐயா. இடத்தோட ஓனர்கிட்ட விசாரிச்சையா? விசாரிச்சாங்க ஐயா. விற்க போகிற இடம்ன்றதுனால காவல் கூட போடாமல் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மற்றபடி அவருக்கு எதுவும் தெரியலங்க. என்னையா அது? எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற. எப்படி தான் என் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது? அதுதாங்க ஐயா எனக்கு ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. சரி, ஒன்று செய். செத்தவங்க ஃபோட்டோ இருக்கு இல்லையா? இருக்குங்க ஐயா. அதை போட்டு கண்ட்ரோல் ரூம் நம்பரோட பேப்பரில் பப்ளிஷ் பண்ணு. ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்ப்போம். சரிங்க ஐயா. ஆமாம், உன்னோட லோடு என்னங்க? எத்தனை கேஸ் விசாரிக்கிற? 7 கேஸ் பெண்டிங் இருக்கும். அதில் ஒரு 3 கேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க ஐயா. சரி, நீ ஒன்று செய். இந்த கேஸ் நீ விசாரிக்க வேண்டாம், இன்ஸ்பெக்டர் கணபதிகிட்ட மாற்றிடுறேன். நீ மற்ற வேலையை பாரு. சரிங்க ஐயா. கணபதி வந்து உன்னை பார்க்க சொல்கிறேன். ரெக்கார்ட்ஸ் பூராவையும் அவர்கிட்டே ஒப்படைச்சிரு. கேஸை பற்றி கொஞ்சம் விரிவு பண்ணிவிடு. என்ன? சரிங்க ஐயா. உனக்கு தான் அந்த ஏரியாலாம் தெரியும். தேவைப்பட்டா கணபதிக்கு ஹெல்ப் பண்ணு. ஐ வாண்ட் ரிசல்ட். ஓகே சார். ஆகாஷ், ஆகாஷ் வண்டப்பா. புடுறா புடுறா இந்த
இந்த தடிமாடி சிங்கப்பூர்காரன் திங்கிறதுக்கு நான் ஒருத்தன் பொதி சுமக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, என்னடா இது வீடு முழுக்க கலர் கலரா ஜரிகை பேப்பர்லாம் கட்டி பலூன் எல்லாம் தொங்க விட்டுருக்கீங்க? யாரோட வேலை இது? உன்னோட வேலையா பவித்ராவோட வேலையா? மாமாதாப்பா. மாமாவா? ஏன் பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுற கதை எதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க அந்த ஆளு? அட இந்த கூத்தெல்லாம் எதுக்குன்னு நீங்களே போய் உங்க சம்சாரத்துக்கிட்டே மாப்பிள்ளைகிட்டே கேளுங்க. கேக்குறேன் எங்க அவ? ருக்கு ருக்கு ருக்கு. என்னடி இது? இந்த தெருக்கூத்து ஆடுறவங்க அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரி வந்து நிக்கிற. எதுக்கு இப்ப நின்ன இடத்துல மாவாட்டிக்கிட்டு இருக்க நீ? இல்ல, இதெல்லாம் எங்க அண்ணன் எதுக்கு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எதுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க சொல்லு நீ. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமா. உனக்கா? ஆமா. இன்னைக்கா? ஆமாங்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குங்கிறேன். எங்க அண்ணன் எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சு இப்படி பழுடெல்லாம் தொங்க விட்டு எவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்காங்க. எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணன் பண்ணதெல்லாம் ஆமா. கூப்பிடுறியா அவனைங்க? பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், ஆம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள், பிறந்த நாள். வீட்டுக்குள்ள ஏதோ கழுத புந்துச்சுன்னு நினைக்கிற முதல்ல அடிச்சு தொலைறாத. ஓ மச்சான், நான் பாடணும் ஐயா. இன்னைக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால சுருதி பிசகிருச்சு. ஓ, இந்த சவுண்டுக்கு பேரு பாட்டா? ஆமா. ஏமாமா நீங்க எப்பவுமே இப்படிதானா? ஏய் என்னடா, சிங்கப்பூர்ல எந்த வீட்டுல பிறந்த நாள் நடந்தாலும் மாமன் தாண்டா பாடுவேன். இந்த மாமனுக்கு 8 கட்ட சண்முகம்னே ஒரு பேர் உண்டுடா. சரியா கேட்டுக்க மாட்டீங்க மாமா, அது 8 கட்ட சண்முகமா இருக்காது, 8 கட்ட சண்முகமா இருக்கும். ஏய் மாப்ள கூப்பிடுறாங்க பாரு. உங்க வாயை மூடிட்டுரும், நான் அவனை சத்தம் போட்டனே. ஏல மாமா எவ்வளவு நேரம் தான் கேக் பாக்ஸ கையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை யாருக்கு கீழே வைக்க சொல்லல. யோ நீ என்னையா மாரியாத்தாளுக்கு மாவிளக்கு ஏத்துற மாதிரி வச்சு நின்னுட்டே இருக்க? கொண்டு வந்துட்டல, கீழே வையா, வச்சு ஓபன் பண்ணு. என்னையா அது? ஹாப்பி பர்த்டே டு ருக்கு, வயசு 30ன்னு போட்டிருக்கு. ஆமா, ருக்குக்கு வயசு 30. அடங்க ஒக்க மக்க, எவன் சொன்னது? நான் சொல்லுதம்ல, ஏன் தங்கச்சி எனக்கு 7 வருஷம் பின்னாடி பிறந்தவா. எனக்கு வயசு 37, அவளுக்கு வயசு 30. நாசமா போச்சு. பாத்தியாமா, நல்ல நாள் அதுமா உன் புருஷன் வாயில வர்ற வார்த்தையை வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்துமா. அவர் கிடக்காரு விடுங்கண்ணே, அவருக்கு என்ன தெரியும். நாம முதல்ல கேட்க வெட்டுவோனே. சரிம்மா, மாமா ஊதி அணைச்சிட்டு கேட்க வெட்டுமா. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. குரங்காட்டி கை தட்ட சொல்ற மாதிரியே சொல்றான் பாரு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to dear amma, happy birthday to you. இந்தாங்கண்ணே. என்னம்மா நீ எனக்கு போய் ஊட்டிக்கிட்டு உன் பிள்ளைகளுக்கு ஊட்டுமா. அண்ணே, எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு நினைச்சதுக்காகவே மொத்த கேக்கையும் உங்களுக்கு தான் ஊட்டணும். அதுங்க கிடக்குதுங்க, இந்தாங்க. இந்தாடா. ஐயோ பாத்து அப்பாவுக்கும் கொடுமா. நீங்கெல்லாம் நான் கேக் வெட்டும் போது கேப்பி பார்த்துட்டே பாட்டெல்லாம் பாடி கையெல்லாம் தட்டினிய. உங்க அப்பா சும்மா தானே நின்னுகிட்டு இருந்தாரு, அவருக்கெல்லாம் கேக்கு கொடுக்க முடியாது. பாவமா அப்பா, அவருக்கு குடுமா கொஞ்சம் குடுமா. அம்மா ஊட்டி விடுமா, கையில கொடுக்காத. ஏழுகள வயசாகி போச்சு, இப்பதான் வாய்க்குல வச்சு ஊட்டுறாவளாங்க. ஐயா, எனக்கு 7 கழுத வயசுன்னா அப்போ உனக்கு என்னடி வயசு? எனக்கு தான் 30 வயசுன்னு கேக்கல எழுதி அனுப்பியிருக்காவளே. என்னத்த அனுப்பி இருக்காங்க? இது என்ன கல்வெட்டா? என்னமோ அனுப்பி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு? காசு கொடுத்து பேக்கரியில வாங்கின கேக்கு தானே இது. இதுல நாம என்னத்த எழுத சொல்றோமோ அதை தான் எழுதி அனுப்ப போறான். இதுல வயசு 30ங்கிறதுனால உனக்கு வயசு 30 ஆயிடுமா?
என்னவோ உன் புருஷன் வயிற்றுச்சல்ல பேசுறாருமா. இத்தனை வருஷம் கொண்டாடாத உன் பிறந்த நாள அண்ணன் கொண்டாடிட்டேன் பாரு, அந்த வயிற்றுச்சல். என்னத்த வைத்தறிச்சல்? ஏய், அந்த ஆளு புரியாம பேசிக்கிட்டு இருக்கான், தெரிஞ்சுக்க. இந்த ஆளு வயசை கம்மி பண்றதுக்காக உன் வயசை கம்மி பண்ணி காட்டுறான்டி. ஏயோ, இன்னைக்கு இவளுக்கு பிறந்த நாளே கிடையாது. இல்லாத ஒரு பிறந்த நாளைக்காக கடையில இருந்து ஒரு கேக்க வாங்கிட்டு வந்து சீன் போடுறியோ? என்னையா பேசுறாரு? இவ என் கூட பிறந்த தங்கச்சி. இவ பிறந்த நாள் எனக்கு தெரியாதா? அதானே உங்க அண்ணனுக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சு கிழிச்சிட போதாங்க. என்னது ஏண்டி அறிவு கிட்டவள? காலேஜுக்கு போற வயசுல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு உனக்கு வயசு 30ன்னா இவனா நம்புவானாடி? இல்ல 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 இல்ல, நீங்க 2 பேரும் நம்புற ஜாதி இல்ல. இத நான் ஆதாரத்தோட நம்ப வைக்கிற. கொஞ்சம் இருங்க, இதோ வார இரு இரு இரு. என்னன்னு ஏதோ ஆதாரங்கிறவ, எனக்கு 30 வயசு தானே ஆகுது. சும்மா பூச்சாண்டி காட்டுதாரு. மாட்டுச்சு ருக்கு ஜாதகம். அப்பா சொல்றது கரெக்டா தான் இருக்கு. எனக்கே இப்ப வயசு 21. அப்ப நீ 9 வயசு என்ன பெத்தியா? வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? எப்ப பாரு அப்பன மாதிரியே பேசிட்டு இருக்க. பெரிய துப்பறி ஏஜென்ட். நான் இல்லன்னா உடனே உடன்றியே. இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். யோ, இங்க வாயா. என்ன பார்க்காத, இங்க பாரு. இதுல என்ன போட்டுருக்கு? இவளுடைய டேட் ஆஃப் பர்த். இது பிரகாரம் பார்த்தாலே இவளோட பிறந்த நாள் வரதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. என்ன சொன்னீரு? உனக்கு இவளுக்கு 7 வயசு டிஃபரெண்டா? இந்த வருஷத்தை கணக்கு போட்டு பார்த்தா இப்போ இவளுக்கு வயசு 45, உனக்கு 52. முக்கா கேணப்பயல. இதாமா உன் புருஷன் புத்தி. யாரும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காத, கண்டதுன்னு சொல்லி அப்செட் பண்ணிடுறாருமா. யோ, நான் உனக்கு கண்டதை சொல்லலையா? அதோ இந்த உண்மையை தான் சொல்றேன். அட என்னத்தையா பெருசா உண்மையை சொல்லிட்டு ஏத்தா? காலம் பூரா அந்த மனுஷனுக்கு வெந்து தட்டினது போறோம். நீ அடுப்புல கடந்து கஷ்டப்பட வேண்டாம். ஆமா, அண்ணன் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வா, எல்லாரும் போய் சாப்பிடுவோம். இந்த பிரியாணி இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லையாடி? கேவலமா இருக்கு. வாங்கிட்டு வந்தவனு கொண்டு கொடு. இந்தாங்கனே. ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த தெரியாத ஊர்ல இந்த டைம்ல சாரும் எடுத்து தேடி எப்படி வெளியே அலையிறது? இப்ப கிளம்பி போவேனா? இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில போய் தேடலாமா? ஓகே. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ரூம் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், ரூம் இருக்கா? இருக்கு சார். சிங்கிள் டபுளா சார்? ஒரு சிங்கிள், ஒரு டபுள். ஓகே சார். 2000 அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சரி, ஓகேங்களா? இல்ல அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதுங்க. போங்க சார், இவரு கூட போறேன். ரூம் போட்டாச்சு. உங்களுக்கு டபுள் பெட்ரூம், எனக்கு சிங்கிள் பெட்ரூம். ஓகே தானே? ஓகே. சரி, வாங்க.